இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்து சைடில் வடக்கு பார்த்து கட்டப்பட்ட ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட ஒரு ஸ்பேசியஸான 2 BHK பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதையும் போர்ட்டிகோ சைஸ் பார்த்திங்கன்னா 11x16 அளவில் ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஜலமூலையில் 500 அடிக்கு போர் போட்டு 8000 லிட்டர் சம்ப் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் 4x6 அளவில் அவுட்ரு டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக் வுட்லேயும் விண்டோஸ் எல்லாமே யூபிவிசியில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதையும் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 அளவில் ஒரு ஸ்பேசியஸான ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் 10x8 கிச்சனும் 10x8 டைனிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி ஹைவேலேருந்து ஒத்தக்கால் மண்டபம் அந்த ஏரியாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனோன்னா அரிசிபாளையங்கிற ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் பண்ணி அதுக்கான அட்டாச்சு டாய்லெட்டும் 6x4 அளவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பில்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 46 லட்சம் கேட்குறாங்க. நேரில் வந்து பேசினா இன்னும் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஹாலிலிருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 4x3 அளவில் பூஜா யூனிட் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் 10x11 அளவில் ஒரு காம்பேக்டான பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.